பெற்றவன். புறப்பட்டவன் எல்லையற்ற ஆத்மா. ஆதலால் நீ அடிமையாக இருப்பது உனக்கே பொருந்தாது. எழுந்தறி விழித்துக்கொள், எழுந்தறி. அவர் ஒரு சிந்தனையோடு தான் நான் ஒரு சிந்தனையை கொண்டு வந்திருக்கிறாங்க சகோதரி. மீண்டும் நாங்கள் எப்போதுமே இந்த அழகான காலப்பொழுதிலே வந்து
உயிரோடு இருக்கா நாம் பெற்ற பிள்ளை ஏனோ இன்னும் தகவல் வல்ல வானத்திலிருந்து வந்து குதிப்பா சொன்னா கேளுங்க அசடுகளே ஆராவமுதா அழகா வாடா உடனே வாடா வாடா கோவிந்த கோபாலா முகுந்தா முகுந்தா கிருஷ்ண முகுந்தா முகுந்தா வரம் தாவரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா முகுந்தா முகுந்தா கிருஷ்ண முகுந்தா முகுந்தா வரம் தாவரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது www.tamarefm.lk. வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு இன்று வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து எழுதிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் இன்று நிகழ்ச்சிக்குள் இணைந்திருந்தோம். அதே போல தான் இன்று வந்து நாங்கள் 12 ராசிக்கான பலன்களை இப்போ பார்க்க இருக்கின்றோம். அது மாத்திரமின்றி நாங்கள் வந்து பல வட்டமான ஒரு விடயங்களை தான் இன்று வந்து வழங்க காத்திருக்கின்றோம். இறப்புகள் பிறப்புகள் நிகழ்வுகள் அது மாத்திரமில்லாமல் நாங்கள் வந்து அழகு குறிப்புகள் கூட இன்று வந்து தாமரை மாரணி மூலமாக வந்து தெரிவிக்க இருக்கின்றோம் இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக. அதாவது வந்து நமது நேர்கள் வந்து தன்னுடைய வேலைகளை சரிவர செய்வதற்காக வந்து எல்லோருமே வந்து தன்னுடைய வேலைகளை செய்வதற்காக காலையிலேயே உற்சாகத்தோடு தான் செய்யும் வேலைகளை தொடங்குவதற்காக காத்து கொண்டிருப்பாங்க. அந்த வேளையில் வந்து அவர்களின் ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று எதிர்பார்ப்போட கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்களின் ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று. அதே போல தான் இன்றைய நாள் வந்து மேசராசி நேயர்களுக்கு பலனாக இன்றைய நாளில் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதனால் சில விஷயங்களில் திட்டமிட்டது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். அதாவது இன்றைய நாளில் வந்து மேசராசி நேயர்களுக்கு ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதனால் அவர்களுக்கு கொஞ்சம் சிக்கலான நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. அதே போல் அவர்கள் வந்து திட்டமிட்டு ஒரு வேலையை செய்து முடிப்பதற்காக திட்டமிட்டு கொண்டிருப்பார்கள். அந்த திட்டமிட்டு அது விடயம் நடக்காமல் வேறொன்று தான் நடப்பதாக இருக்கும். அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்கள் வந்து முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது என்று சொல்லி கூறியிருக்கிறது. அதே போல நெருங்கியவர்களிடம் உங்கள் மனக்குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவீர்கள் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இன்றைய நாள் வந்து நீங்கள் அதிக ஆதங்கத்தோடு பேசக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் மேசராசி நேயர்களுக்கு பலனாக காணப்படுகின்றது. அதே போல தான் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல தர்ம சங்கடமான சூழல்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் மேசராசி நேயர்களுக்கான பலனாக அமைகின்றது. உண்மையிலே இன்றைய நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் காணப்படுகின்றது. தொடர்ந்து வந்து அடுத்ததாக வர இருக்கும் ராசியை பார்ப்போம். ஆமாம், அவங்க சகோதரி வந்து மேசராசிக்கான பலன்களை கூறியிருந்தால் நீங்கள் எல்லாம் மேசராசி ஆகிய நீங்கள் எவ்வாறெல்லாம் இருக்கணும் என்று வந்து உங்களுக்கு இன்றைய பொழுது எவ்வாறெல்லாம் முடிக்க போகுது அப்படி என்று சொல்லித்தான் எங்கள் தாமரை வானொலி மூலமாக எங்கள் சகோதரி வந்து வழங்கியிருந்தால் அதே போல் நீங்களும் சந்தோஷமாகவும் துச்சமாகவும் வாழணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கள் தாமரை வானொலி மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் இப்போ பார்த்தோம்னா ரிஷபராசி நேருக்கான பலன்கள் தான் அடுத்து வந்து பார்க்க போகிற பலன்கள். ரிஷபராசி நேர்களை நீங்கள் எவ்வாறெல்லாம் இருக்க போறீங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா சில வேலைகளை நீங்களே முன்னின்று முடிப்பது நல்லது. அது மாத்திரமில்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் பணம் கேட்டு தொந்தரவு தருவார்கள். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் கூட இன்று வந்து வரப்போகுது. அது மாத்திரமில்லாமல் உத்தியோகத்தில் சக ஊழியர் கூட அனுசரித்து போகுங்கள். அதாவது அந்த சக ஊழியர்களை கூட நீங்கள் அனுசரித்து போறீங்க அப்படி என்றும் போராடி வெல்லக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபராசி நேயர்களுக்கான பலன்கள் இன்று வந்து எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை வந்து நீங்கள் முன்னின்று தான் முடிக்க போகிறீங்க. உங்கள் முயற்சியில் தான் நீங்கள் முடிக்க போகிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நண்பர்கள் கூட பணம் கேட்டு உங்களை கொஞ்சம் தொந்தரவு செய்ய போகிறாங்க. அதை வந்து தொந்தரவு பண்ண போகிறாங்கடா அப்படின்னு நீங்கள் முன்கூட்டியே அதை வந்து அறிந்திருந்தால் நல்லது. அந்த முன்கூட்டி அறிந்ததால் உங்கள் நண்பர்களிடம் இருந்து நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுனா அப்படி நல்லா
அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜோதிச்சு முடிவெடுக்கிறது உங்கள் பொறுப்பு அப்படின்ட்டு தான் உங்களோட பலன் அமைந்திருக்கிற ரிஷபராசினியருக்கான பலன்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற ராசி வந்து மிதுன ராசினியருக்கான ராசி தான். அது மிதுன ராசினியருக்கு வரலாம் அமைந்திருக்கு. நீங்களும் வரலாம் இன்றைய பொழுதில் நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லித்தான் அந்த ராசிக்கான பலன்களை எங்கள் சகோதரி இப்போ கூறுவாங்க. ஆமாம், நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து மிதுன ராசி நேர்களுக்கான பலன்களாக வந்து எதையும் தாங்கும் மன வலிமை கிட்டக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் மிதுன ராசி நேர்களுக்கு காணப்படுகின்றது. அதே போல் பெற்றோர்களின் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளாகவும், அதாவது பெற்றோர்களுடைய ஆதரவு வந்து இன்றைய நாளில் வந்து நிறைய ஆதரவுகள் கிடைக்கப் போகின்றது. ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் மிதுன ராசி நேர்களுக்கான பலன்களாக காணப்படுகின்றது. அதே போல் நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை உங்களை தேடி வரப்போகின்றார். அதாவது நீங்கள் வந்து எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீர்கள், ஒருத்தரை சந்திப்பதற்காக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர் இன்றைய நாள் வந்து உங்களை தேடி வந்து பேச போகின்றார் என்றுதான் உங்களுடைய பலனாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் அவர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி பாராட்டக்கூடிய இனிமையான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களாக காணப்படுகின்றது. நிச்சயமாக தன்னுடைய வேலை தளத்தில் வந்து எப்போவுமே எல்லோரும் வந்து தான் செய்கிற வேலைக்காக பாராட்டுகள் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அந்த பாராட்டு வந்து இன்றைய நாளில் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக தன்னுடைய வேலையை சரிவர செய்கின்றார்கள் என்ற பாராட்டுகள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கப் போகின்றது என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் வந்து இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு ஒப்படைத்த உங்களுக்கு பொறுப்பான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பொறுப்பாக நிறைவேற்றி முடிக்கப் போகின்றீர்கள். அதே போல இன்றைய நாள் வந்து உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் மிதுன ராசி நேயர்களுக்கு காணப்படுகிறது. ஆமாம் மாலினி, மிதுன ராசினியருக்கான பலன்களை அழகாக நீங்கள் கூறிவிட்டிருந்தீர்கள். இன்று வந்து எப்போ ஒரு சந்திக்காத நேயர்களுடன் சந்திக்க போகிறீங்க அப்படி என்று சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் ராசிக்குள் வந்து உங்கள் ராசி வந்து நல்ல ஒரு பலனாக தான் இன்று வந்து அமைந்திருக்கி அப்படின்னு சொல்லி மிதுன ராசினியருக்கான பலன்களை எங்கள் சகோதரி அள்ளி வழங்கி காத்திருந்தால் நீங்கள் சந்தோஷமாக தான் கேட்டிருந்திருப்பீங்க. உங்களோட ராசி இப்படித்தான் அமைந்திருக்கி எங்களோட பலன் அப்படின்னு சொல்லி. ஆமாம், மீண்டும் நாங்கள் இப்போ வந்து 3 ராசிக்கான பலன்கள் தான் கூறியிருந்தோம். மீண்டும் வந்து 9 ராசிக்கான பலன் காத்து கொண்டிருக்கிறது எங்கள் தாமரை FM வானொலி மூலமாக. அதை நீங்கள் கேட்டு அழகாக அறிந்து கொள்ளலாம். அது வரைக்கும் எம்மோடு இணைந்திருங்கள். இது உங்கள் மூத்தர வானொலி தாமரை FM வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு. ஆமாம், நிச்சயமாக தொடர்ந்து வந்து நீங்கள் இணைந்து கொண்டிருக்க www.thamarayfm.lk என்ற வெப்சைட்னூடாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபேஸ்புக் முகவரினூடாகவும் வந்து எம்மோடு இணைந்து கொள்ள முடியும். நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய ஃபேஸ்புக் முகவரியானது தாமரை ஆன்லைன் ரேடியோ ஃபேஸ்புக் பேஜினூடாகவும் நீங்கள் எம்மோடு இணைந்து கொள்ள முடியும். இணைந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். இது உங்கள் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. ஆவி 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 பறக்கும் டீ கடை அவ வந்ததனால பூக்கடை தேவி தினுசா பாத்திட நான் மறந்தே போனே சாப்பிட காதலன்னு டீயில நெஞ்ச பண்ணா நினைச்சிட்டா தேடி வந்த தேவத என்ன குடிச்சிட்டா நேத்து வரைக்கும் நானும் தான் ஆகாம இருந்தேன் போனியா அவ பார்த்து சிரிச்ச பிறகுதான் ஆனேனே சால்ட்டும் சீனியா 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 ஆவி 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 பறக்கும் டீ கடை அவ வந்ததனால பூக்கடை தேவி தினுசா பாத்திட நான் மறந்தே போன சாப்பிட
காலந்தோறுமே பிரியாது ஆசை என்பது பலகார தட்டு மூடி வைக்கவும் முடியாது சூட ஏத்தும் பாய்லரா அவளது மேனியும் தோணுதே சுக்கு மல்லி காப்பியா அவளது வாசனை வீசுதே அவ பேச்சு செம டேஸ்ட் நினைச்சாலே அது பூஸ்ட் கேட்டுக்கோ கேட்டுக்கோ மேட்டரு ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததனால பூக்கடை குழந்தை ஏன் அழல்த ரஜினி முருகன் டீய கொடுக்க சொல்லு வாய் மணக்கு தாம்பலம் சிறக்கு உணவு சுறுசுறுப்புக்கு சூடான சுவையான ஸ்ட்ராங்கான ரஜினி முருகன் டீ எங்களுக்கு வேறுங்கும் கிளைகள் இல்லை கன்னி தீவு போல் தொடரும் லவ்வ டெய்லி பேப்பரா படிச்சேனே உப்பு பிஸ்கட்டா அவளும் என்ன புட்டு திங்கவே உடஞ்சேனே ஜாடகாட்டும் கண்ணுதான் பழகிட டோக்கனும் வாங்குதே மூட மாத்தும் சொல்லுதா மனசையும் பார்சலு போடுதே அவ தொட்டு தரும் கிளாஸ் அதிலேதான் உயிர் கோசு பாத்துக்கோ பாத்துக்கோ டேஞ்சரு ஆவி பறக்கும் டீ கடை அவ வந்ததனால பூக்கடை தேவி தினுசா பாத்திட நான் மறந்தே போன சாப்பிட காதலன்னு டீயில நெஞ்ச பண்ண நினைச்சிட்டா தேடி வந்த தேவதை என்ன குடிச்சிட்டா நேத்து வரைக்கும் நானும் தான் ஆகாம இருந்தேன் போனியா அவ பார்த்து சிரிச்ச பிறகுதான் ஆனேனே சால்ட்டும் சீனியா 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 ஆவி நம்பி வாங்க சந்தோஷமா போங்க தொடர்ந்து விழுந்துறீங்கள். இது உங்கள் மோத்தர வானொலி தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு இன்று நாங்கள் 3 ராசிக்கான பலன்களை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்தடுத்த ராசிக்குள் என்ன பலன்கள் அமைந்திருக்கி அப்படின்னு சொல்லித்தான் எங்கள் சகோதரி இப்போ கூற இருக்கின்றார். எங்கள் மாலினி எங்கள் ரசிகர்களுக்காக நீங்கள் இப்போது ராசி அந்த ராசிக்குள் சந்திரன் எல்லாம் நுழைய போகுது அப்படின்ற ஒரு கதை தான் அதில் இருக்குது. அதற்கா எங்களோட ராசிக்கான பலன்களை காத்து கொண்டிருப்பாங்க. இதோ கூறுங்கள் மாலினி. ஆமாம், நிச்சயமாக. அதாவது கடகராசி நேயர்களுக்கான பலன்களை தான் நாங்கள் பார்ப்பதற்காக இருக்கின்றோம். கடகராசி நேயர்கள் அதாவது நமது ஈஸ்வரியுடைய ராசியை தான் நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க இருக்கின்றோம். அதாவது கடகராசி நேயர்களுக்கான பலன்களாக இன்றைய நாளில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைகின்றது. அதுபோல உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனின் அதிக அக்கறை காட்டுவார்கள் என்று கூட கூறியிருக்கின்றது. அதாவது உங்களோடு உடன் பிறந்தவர்கள் நிறைய உங்களோடு ஒத்தாசையாக இருக்க போகின்றார்கள். உங்கள் கூடவே உங்களுடைய நலனை எண்ணி அதிக அக்கறை காட்டப் போகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. உத்தியோகத்தில் தைரியமாக முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் கடகராசி நேயர்களுக்கான பலன்களாக காணப்படுகின்றது. நிச்சயமாக இன்றைய நாளில் கடகராசி நேயர்கள் பலவிதமான முயற்சிகளில் வெற்றிகரமாக முயற்சிகளில் நிறைய அவர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகிறது. கடகராசி நேயர்களுக்கான பலன்களாக அடுத்ததாக வர இருக்கும் ராசி தான்
சிம்மராசி நேயர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம். ஆமாம், எங்கள் சகோதரி கூறியிருந்தா கடகராசி நேருக்கான பலன்களை என்னோட ராசி அப்படி என்று கூறியிருந்தா, என்னோட ராசி மாத்திரமல்லாமல் எங்கள் நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டு அனைத்து வந்து ரசிகர்களான ராசி பலன் தான் அது. அனைவரும் கேட்டு மகிழுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து அடுத்த பார்க்க போகிற ராசி சிம்மராசி நேருக்கான பலன்கள். சுறுசுறுப்பான காரியங்களை செயல்பட்டு தேங்கி கிடந்த வேலைகளை முடிப்பீர்கள். குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அது மாத்திரமல்லாமல் உறவினர்கள் மதிப்பார்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தி தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள். சாதிக்கு நாள் அப்படின்னு சொல்லித்தான் சிம்மராசி நேருக்கான பலன்கள் அமைந்திருக்கி. உங்களுக்கும் அழகான ஒரு பலனாக தான் இன்று வந்து அமைந்திருக்கி. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ராசி பலன்கள் அனைத்து ராசி பலனும் வந்து அழகான ஒரு பலனாக தான் அமைந்திருக்கி. அதே போல தான் அடுத்தடுத்து வரும் ராசியும் நல்ல பலனாக அமையணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இறைவனின் பிரார்த்தனையோடு நாங்கள் வந்து அடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்குறோம். நீங்களும் இதோ கேட்டுக்கொண்டிருங்க தாமரை மாரணி மூலமாக. அடுத்ததாக கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களாக இன்றைய நாளில் வந்து சந்திராட்சமும் நீடிப்பதனால் இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து நீங்கள் கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் காணப்படுகின்றது. அதே போல் யாருக்காகவும் ஜாமீன் கேரன் கையெழுத்திடாதீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு குறையக்கூடிய ஒரு நாளாகவும், உத்தியோகத்தில் அதிகாரிகளினால் இன்றைய நாளில் வந்து அலைக்கழிக்கப்படுவீர்கள். போராட்டமான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வந்து கன்னிராசி நேயர்களுக்கான பலன்களாக கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இன்றைய நாளில் வந்து வியாபாரத்தில் வேலையாட்கள் வந்து ஒத்துழைப்பு, அதாவது வியாபாரத்தில் வந்து வேலையாட்கள்னால உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு குறைய போகின்றது. அதாவது தனிச்சு நின்று இன்றைய நாளில் வந்து நீங்கள் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகிறது. உண்மையிலேயே வந்து இன்றைய நாள் கன்னிராசி நேயர்கள் வந்து போராட்டமான ஒரு நாள் தான் கன்னிராசி நேயர்களுக்கு என்று தன்னுடைய ராசி பலனாக காணப்படுகின்றது. இல்லையா ஈஸ்வரி? ஆமாம் மாலினி, கன்னிராசி வந்து அழகான ராசி அணி. அதனால அவங்க வந்து இப்போது வந்து போராடித்தான் அவங்க வந்து வெல்லுவாங்க, போராடித்தான் வெல்ல போறாங்க அப்படின்னு தான் இன்றைய பலன் அமைந்திருக்கு. அதே போல நாங்கள் 6 ராசிக்கான பலன்களை இப்போ தாமரை மாரணி மூலமாக நாங்கள் வந்து அள்ளி வழங்கியிருந்தோம். மீண்டும் வந்து 6 ராசிக்கான பலன்களை இப்போ வந்து பார்க்க இருக்கின்றோம். எம்மோடு தொடர்ந்து நீங்கள் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழுங்கள். உங்களுக்காக இழக்காதே. இன்றை விதித்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே. நீ அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எழுதி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டு சொல். ஹே தோழா, முன்னால் வாடா, உன்னால் முடியும். தரகணபதி தளபதி நீதா நீதா, அன்பு தலைவா
எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே உன்னால் 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 வாடா உன்னால் முடியும் தோழா உன்னால் 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 வாடா உன்னால் முடியும் தோழன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை கடல் போல் மழை போல் காற்றை போல் பூமி போல் நீ பெருமை சேரடா பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்ற வாழ்வை தூக்கி போடடா மாணவன் மனது வைத்தால் எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எந்த வேலைக்கும் வெற்றிகள் வேலைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டிரு எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே தோழா முன்னால் வாடா முன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முன்னால் வாடா முன்னால் முடியும் தலகணபதி தளபதி நீதா நீதா அன்பு தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ் மகன் நீதானே தொடர்ந்து விளம்பரங்கள். இது உங்கள் மூத்தர வானொலி தாமரை வணக்கம் தமிழ் நிகழ்ச்சிகளோடு நாங்கள் இப்போ வந்து 6 ராசிக்கான பலன்களை இன்று வந்து வழங்கியிருந்தோம். மீண்டும் 6 ராசிக்கான பலன்களை தான் இப்போ வந்து பார்க்க இருக்கின்றோம். அதில் வந்து துலாம் ராசிக்கான நேருக்கான பலன்கள் தான் இப்போ வந்து பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசி நேருக்கான பலன் எவ்வாறெல்லாம் அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள். அது மாத்திரமின்றி மனை வழியில் கூட எதிர்பார்த்த உதவிகள் கூட கிடைக்க போகுது. வாகன வசதி பெருகும். வியாபாரத்தை வேலையாட்கள் மதிப்பாளர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கூட இன்று வழங்க போகுதாம். தன்னம்பிக்கை கூடு நாள் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் துலாம் ராசிக்கான நேருக்கான பலன்கள் அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இன்று வந்து உங்கள் பிள்ளைகளால் நல்ல ஒரு மாற்றம் ஒன்று அடைய போகிறீங்க. அது மாத்திரமல்லாமல் வசதி பெருகும் நாள் அப்படின்னு சொல்லித்தான் இன்றைய நாள் என்றுமே கிடைக்காத ஒரு பண வரவு கூட இன்று வந்து உங்களுக்கு கூடி நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க. இன்றைய நாளில் வந்து இனிமையான நாளாகத்தான் இன்று வந்து அமைய போகுது. ஏன்னு சொன்னால் என்றுமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்றைய வந்து கிடைக்க போகுது அந்த பண வரவுகள். அது மாத்திரமில்லாமல் வேலை செய்யும் இடத்திலே வந்து உத்தியோகத்தர் கூட உங்களுக்கு கூட ஒத்துழைக்க போகிறாங்க. அதுவும் இன்று வியாபாரம் செய்பவர்கள் கூட இன்று வந்து 2 லாபம் கூட இன்று வந்து 2 மடங்கு லாபம் கூட கிடைக்க போகுது அப்படின்றலாம் அவங்க ராசி பலன்கள் இன்று வந்து வழங்கியிருந்து அதே போல நீங்கள் சந்தோஷமாக வந்து உற்சவமாக இன்றைய பொழுதில் வாழணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாமரை வானொலி மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நாங்கள் வந்து அடுத்த ராசிக்கான பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கா. மாலினி விருச்சிக ராசினருக்கான பலன்கள் தான் இப்போ வந்து கூற இருக்கின்றார் எங்கள் மாலினி. ஆமாம், அதாவது விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள் இன்றைய நாளில் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதாவது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைகின்றது. அரசால் அனுகூலம் உண்டு என்று கூறியிருக்கிறது. அதே போல பிரபலங்களின் நட்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடியதாகவும் இருக்கின்றது. வியாபாரத்தில் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளில் சில சூட்சமங்களை சொல்லித்தரப்போகின்றார்கள். இன்றைய நாளில் உங்களுக்கு தொட்டது துளங்கும் நாளாகவும் இன்றைய நாள் வந்து நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடியதாகவும் அமைகின்றது. இன்றைய நாளில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்மையிலே வந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் வந்து சிறந்த ஒரு நாளாக, அதாவது சிறப்பான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைகின்றது. நிச்சயமாக நீங்கள் தொடங்கும் எல்லா காரியங்களும் சரிவர செய்து முடிக்கக்கூடியதாகவும் அமைகின்றது. தொடர்ந்து வந்து அடுத்த ராசிக்கான பலன்களை பார்ப்போம்.
தொடர்ந்து அடுத்ததாக வந்து நாங்கள் தனுசு ராசி நேருக்கான பலன்கள் தான் இப்போ பார்க்க வந்திருக்கின்றோம். தனுசு ராசி நேயர்களே, நீங்களும் வரலாம் இருக்க போகிறீங்க இன்றைய பொழுதில் என்று தான் நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கின்றோம். மற்றவர்களை நம்பி எதையும் எந்த வேலைகளையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். அதன்படி செய்துவிட்டால் உங்களுக்கு நல்லது அப்படி என்றும், உறவினர்களின் உண்மையாளர்கள் யார் அப்படி என்று வந்து கண்டறிய போறீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற போகுது. அது மாத்திரமின்றி வியாபாரத்தில் கூட நல்ல ஒரு பலன் என்று வந்து கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள். கனவு கூட என்று நனவாக போகுது அப்படின்ற ஒரு நாள் தான் இன்றைய நாள். வந்து தனுசு ராசியை பார்த்தீங்கன்னா எப்போதும் வந்து நல்ல பலனோட அவர் வந்து வருவார். இன்று வந்து நல்ல பலனோட வந்திருக்காரு. என்னன்னு சொன்னால், மற்றவர்களை நம்பி நாங்கள் வந்து எந்த வேலைகளையும் இன்று வந்து ஒப்படைக்க கூடாதாம். அதை வந்து எங்களுக்கு வந்து முந்தையே எங்களுக்கு வந்து கூறிவிட்டு போயிட்டாரு தனுசு ராசி நேயர்களுக்கான பலன் வந்து தனுசு ராசி. ஏன்னு சொன்னால், எந்த வேலையை நாங்கள் மற்றவர்கள் என்று கொடுத்த மாட்டாத எங்களுக்கு பாதிப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் முன்கூட்டி கூறியிருந்தால், அதே போல தான் இன்று வந்து எங்களோட நண்பர்களில் வந்து யார் நல்ல நண்பர் அப்படின்ட்டு அறிய போகிறீங்க. அது மாத்திரமின்றி நீங்கள் வந்து இன்று வந்து வியாபாரம் வந்து பண்ணுவது கூட இன்று வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூடிய லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லித்தான் எங்கள் தனுசு ராசி வந்து கூறிவிட்டு சென்று விட்டார். அதே போல் நாங்கள் மீண்டும் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களை வாரலாம் அமைந்திருக்கி அப்படின்னு சொல்லித்தான் இன்று வந்து எங்கள் தாமரையப்ப மாரணி மூலமாக நாங்கள் வந்து இப்போ வந்து தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றோம். மீண்டும் நீங்கள் எங்களோடு தொடர்ந்து கொண்டிருங்கள். நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களை வழங்க காத்திருக்கின்றோம். இது உங்கள் மொத்தர வானொலி தாமரையப்ப மணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு. இப்போ வந்து நாங்கள் பாடல் என்ற கேட்டு வந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இது உங்கள் மொத்தர வானொலி தாமரையப்பம்.
கொதிக்குமே நதியோடு நீ குடித்தால் நீனுக்கும் காய்ச்சல் வரும் உன்னை தொட்டு பார்க்கத்தான் மழை கொதிக்குமே பூகம்பம் வந்தால் கூட பதறாத நெஞ்சம் எனது பூகம்பம் மோதியதால் பட்டென்று சரிந்தது கண் மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல அடராயம் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே துளியில் நேரம் போகும் மழையை போல அழகாக என்னை இதுதான் காதல் என்றாளே அழகான பாடலை நாங்கள் கேட்டுட்டு இப்போ வந்து நிகழ்ச்சிகள் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மொத்தமான தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு அடுத்ததாக வந்து மகர ராசிக்கான ராசி பலனை தான் இப்போ வந்து வழங்க காத்திருக்கின்றான் மாலினி. கூறுங்கள் மாலினி. இன்றைய நாளில் வந்து மகர ராசி நேயர்களுக்கு பலன்களாக அமைகின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் மகர ராசி நேயர்களுக்கான பலன்களாக காணப்படுகின்றது. அதே போல் நட்பு வட்டம் விரியக்கூடிய ஒரு நாளும் தாய் வழி உறவினர்களினால் அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் வீடு வாகனங்கள் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் வந்து காணப்படுகின்றது. அதே போல் வியாபாரத்தில் நெளிவு சுழிவாக கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் நிம்மதி கிட்டக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் காணப்படுகின்றது. நிச்சயமாக இன்றைய நாள் வந்து உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து சக ஊழியர்களால் நிறைய உதவிகள் வந்து கிடைக்க போகின்றது. அந்த உதவியினால் வந்து நீங்கள் வந்து இன்றைய நாள் வந்து சரிவர உங்களுடைய வேலைகளை செய்து அந்த சரிவர வேலைகளை செய்வதனால் இன்றைய நாள் வந்து நிம்மதி கிட்டக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் காணப்படுகின்றது. அதாவது உழைப்பால் உயரக்கூடிய நாள் தான் இன்றைய நாள் மகர ராசி நேயர்களுக்கு. உண்மையிலே வந்து மகர ராசி நேயர்களுக்கு வந்து இன்றைய நாள் வந்து சிறப்பான ஒரு நாளாகத்தான் காணப்படுகின்றது. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நாள் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல தான் அடுத்தடுத்து இருக்கின்ற ராசிக்கான பலன்களை பார்ப்போம். ஆமாம், இன்னும் வந்து எங்களுக்கு 2 ராசிக்கான பலன்கள் தான் இருக்கின்றது. அதே போன்று இன்று வந்து கும்பராசும் அடுத்த வந்து குட்டி ராசி ஒன்றும் வரப்போகுது. கும்பராசி நேருக்கான பலன்கள் என்று எவ்வாறு அமைந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். அது மாத்திரமின்றி பூர்வீக சொத்து பிரச்சனை கூட இன்று தீர்வுக்கு கிடைக்க போகுது. வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளிடம் உங்கள் கோரிக்கையை கூட ஏற்பார்கள். நினைத்தது முடிக்கும் நாளாகத்தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்க அந்த கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இன்று வந்து உங்கள் பேச்சில் வந்து அறிவுரைகளை உங்களது பேச்சில் வந்து திறங்கள் என்று வெளிப்பட போகுது. அது மட்டுமின்றி வந்து உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாக இருக்க போகிறாங்க. வியாபாரத்திலே கூட பழைய பொருட்களை கூட இன்று நீங்கள் வியாபாரம் செய்து அதில் நல்ல பலனை எல்லாம் இன்று அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் கும்பராசி நேர்கான பலன்கள் அமைந்திருக்கு. அதே போல் நீங்கள் நல்ல பலன் அடைந்து இன்று வந்து இன்று வந்து உங்களுக்கு நல்ல நாளாக அமையணும் அப்படின்னு சொன்னீங்க தாமரை மாலனி மூலமாக தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து ஒரே ஒரு ராசி தான் இருக்குது. அது என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா குட்டி ராசியாக வேறு எப்போது ஏன்னா அந்த மீன் குட்டியாக தான் வந்து சேரும். அதே போல் அந்த மீன்குட்டி ராசி வந்துட்டு நீங்கள் அழகாக வந்து பார்த்து கொண்டுருங்க. உங்களுக்கு கடைசியாக தான் நாங்கள் ஒரு ராசிக்காக இப்போ வழங்க காத்திருக்கின்றோம். இதே உங்கள் மற்ற தாமரை. ஆமாம், அடுத்ததாக வந்து இறுதியாக 12 ராசிகளில் வந்து இறுதியான ராசி தான் மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் வந்து எவ்வாறாக அமைந்திருக்கிறது என்று பார்ப்போம். அதே போல தான் மீனராசி நேயர்கள் இன்றைய நாளில் வந்து கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. அதாவது கணவன் மனைவிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அவர்களை மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைகின்றது. அதே போல் முகப்பொழிவு கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இழுபறியாக இருந்த வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகின்றது. அதே போல் எதிர்பாராத பணவரவுகள் வரக்கூடியதாகவும் இருக்கின்றது. உடல் நலம் சீராக கூடியதாக இருக்கு. அதே போல் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்
பணியாளர்கள் தேடி வருவார்கள் என்று கூறப்படுகிறது. அலுவலகத்தில் மரியாதை கூடக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். உங்களுக்கு உண்மையிலே வந்து நீங்கள் வந்து அலுவலகத்தில் பொறுப்பாக உங்களுக்கு சில காரியங்களை உங்களிடம் ஒப்படைக்க போகின்றார்கள். அதே போல் நீங்களும் அந்த வேலைகளை சரிவர முடித்து உங்களுக்கு வந்து அலுவலகத்தில் வந்து மரியாதையாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வந்து மீனராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. அதே போல் புதிய பாதை தெரியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் வந்து சிறப்பான ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் மீனராசி நேயர்களுக்கு அமைகின்றது. தொடர்ந்து வந்து 12 ராசிக்கான பலன்களை நீங்கள் கேட்டுவிட்டு வந்திருக்கிறீர்கள். அதே போல தான் அடுத்ததாக வந்து நமது நேயர்களுக்கு வந்து மருத்துவ குறிப்புகள் வந்து நிகழ்ச்சியினூடாக நாங்கள் கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் அடுத்ததாக மருத்துவ குறிப்பு, அழகு குறிப்பு, அதே போல் இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள், இன்றைய நாளில் பிறந்த பிரபல்யமானவர்களின் பிறப்புகள் இறப்புகள் பகுதிகளை கூட நமது நேயர்களுக்கு தாமரை வானொலியின் மூலமாக வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கு அதாவது அடுத்ததாக வர இருக்கும் மருத்துவ குறிப்புகளை பார்ப்பதற்காக தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். இது உங்கள் தாமரை வானொலி. வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. தள்ளி போகாதே நெஞ்சை கிள்ளதே கண்மணி, சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல் உன்னை பார்க்காமல் கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. என்னுள் நீ வந்தாய், நெஞ்சில் விட்டு செல்லாதே, இது நியாயமில்லை.
மல்யுத்தங்கள் இன்னும் நீளுமோ உந்தன் கண்ணிலே சிந்தும் மீரம் ஏனடி நெஞ்சில் வாரம் வேண்டாமே என்னை பாரடி என்னை கொல்லாதே தள்ளி போகாதே நெஞ்சை கிள்ளாதே கண்மணி சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள் ஏனோ கோபங்கள் சொல்லடி என்னை கொல்லாதே தள்ளி போகாதே நெஞ்சை கிள்ளாதே கண்மணி சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள் ஏனோ கோபங்கள் சொல்லடி. தொடர்ந்தும் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தாமரை வணக்கம் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான். அது வந்து இன்றைய நாள் வந்து நமது நேயர்களுக்கு வந்து மருத்துவ குறிப்புகளை தான் நாங்கள் கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அதாவது முகத்திலோ சரி உடல்லையோ சரி தேமல் பட்டால், அதாவது தேமல் நீங்கள் சொன்ன அந்த தேமலை வந்து குறைப்பதற்கான தீர்வுகளை தான் நாங்கள் இன்றைய நாளில் வந்து நமது நேயர்களுக்கு கூற இருக்கின்றோம். உண்மையிலே வந்து தேமல்னு சொல்கிறது வந்து தன்னுடைய முக அழகை குறைப்பதாகத்தான் எல்லோருமே எண்ணுகின்றார்கள். அந்த முக அழகை குறைப்பதற்காக இருக்கின்ற இந்த தேமலை வந்து தேமல் இல்லாதொழிப்பதற்கான செய்ய வேண்டிய செய்முறைகள், அதாவது அதற்கான பரிகாரங்களை தான் நாங்கள் அதற்கு செய்ய வேண்டிய வைத்திய முறைகளை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதே போல் புரச விதையை எடுத்து எலுமிச்சம் பழச்சாறை விட்டு அரைத்து தேமல் மீது பூசி வந்தால் உடலில் ஏற்படும் தேமல் குறையக்கூடியதாக இருக்கின்றது என்று நமது சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இயற்கை முறையிலான வைத்தியத்தினால் வந்து எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது என்று தான் நமது சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இவ்வாறான இயற்கை வைத்தியங்கள் செய்வதனால் வந்து உங்களுடைய நோய்க்கு சரியான தீர்வாக அமையும் என்று கூட நினைக்கின்றோம். அதுபோல் புரச விதையை எடுத்து எலுமிச்சை பழச்சாறை விட்டு அரைத்து தேமல் மீது பூசி வந்தால் உடலில் ஏற்படும் தேமல் குறையும் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்களும் இவ்வாறு செய்து உங்களுடைய முகத்திலோ சரி உடலிலோ சரி தேமல் இருக்குமாயின் தேமலை இல்லாதொழிப்பதற்கான சில வழிமுறைகளை தான் நாங்கள் உங்களுக்காக சொல்லி வருகின்றோம். அதே போல் தொடர்ந்து வந்து நீங்கள் இணைந்து கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேமலுக்கான வைத்திய முறையை தான் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக கூறிக்கொண்டே இருக்கின்றோம். இல்லையா? ஆமாமாலே மிளகு எண்ணெயுடன் சேர்த்து நன்கு அரைத்து இரவு படுக்கும் போது முன்பாக படர்தாமரை உள்ள இடத்தில் பூசி வைத்திருந்து காலையில் சியக்காய் பொடியை தேர்த்து களைவிட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் உடலில் ஏற்படும் படர்தாமரை குறையும் அப்படின்னு சொல்லித்தான் என்னோட தாமரைக்காக ஒரு மருத்துவர் ஊரில். ஆமாம், நிச்சயமாக. அதாவது படர் தாமரை தேமலில் வந்து படர் தாமரையாக இருக்கும். அதாவது அந்த தேமல் வந்து குறைப்பதற்கான சில எளிய முறைகளை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது தேமலில் வந்து தீர்வுகள், அதாவது தேமல் குறைப்பதற்கான வைத்திய முறைகளை தான் நாங்கள் இப்போது கேட்டுக்கொண்டு வருகின்றோம். தேங்காய் ஓடுகளை ஒரு துவாரமிட்ட சட்டியில் போட்டு எரிக்க வேண்டும். அவைகளில் இருந்து வடியும் தைலத்தை சட்டி கீழே துவாரத்திற்கு நேராக ஒரு பாத்திரத்தை வைத்து பிடித்து கொள்ள வேண்டும். அந்த தைலத்தை உடலில் உள்ள தேமல் மேல் தடவி வந்தால் தேமல் குறையக்கூடியதாகவும் இருக்கும். தேங்காய் ஓடுகளை ஒரு துவாரமிட்ட சட்டியில் போட்டு எரிக்க வேண்டும். அவைகளில் இருந்து வடியும் தைலத்தை சட்டிக்குள் துவாரத்திற்கு நேராக ஒரு பாத்திரத்தை வைத்து பிடித்து கொள்ள வேண்டும். அந்த தைலத்தை உடலில் உள்ள தேமல் மேல் தடவி வந்தால் தேமல் குறையக்கூடியதாக இருக்கும் என்று நமது சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இவ்வாறான இயற்கை முறையினால் வந்து எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. அதே போல தான் தேமலை குறைப்பதற்கான சில வைத்திய முறைகளை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆமாம், நிச்சயமாக நாங்கள் வந்து
அதே போன்றுதான் எலுமிச்சம் பழத்தை எடுத்து வெட்டி சாறு பிழிந்து கொள்ள வேண்டும். பின்பு துளசி இலைகளை இடித்து சாறு பிழிந்து கொள்ள வேண்டும். அதனையும் இந்த சாறுகளை எடுத்து ஒன்றாக கலந்து தேமல் உள்ள இடத்தில் தடை வந்தால் தேமல் குறையும் அப்படின்னு தான் கூறப்பட்ட தொடர்ந்தும் எலுமிச்சம் பழத்தை எடுத்து வெட்டி சாறு பிழிந்து கொள்ள வேண்டும். பின்பு துளசி இலைகளையும் எடுத்து அதனையும் இடித்து சாறு பிழிந்து கொள்ள வேண்டும். இந்த சாறுகளை இரண்டையும் எடுத்து ஒன்றாக கலந்து தேமல் உள்ள இடத்தில் தடை வந்தால் தேமல் குறையும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த தேமலுக்கா மருத்துவத்தில் குறிப்பில் வந்து கூறப்பட்டுள்ளது. மீண்டும் நாங்கள் அடுத்தடுத்து மருத்துவ குறிப்புகளை பார்க்க இருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் அழகு குறிப்பு கூட இன்று வந்து வழங்க காத்திருக்கின்றோம். எம்மோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இது உங்கள் மொத்தரமான தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினோடு அழகான பாடலை நாங்கள் இப்போ வந்து கேட்டுட்டு நாங்கள் வந்து அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக செல்லலாம். இது உங்கள் முதத்தர வானொலி தாமரை FM. பறக்கும் ராசாடியே ராசாடியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு, கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டே, கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே. பறவை போலாகினேன் போலாகினேன் என்று சிறுகும் என் கைகளும் ஒன்று. ராசாடி பந்தயமா பந்தயமா, நீ முந்தியா நான் முந்தியா பார்ப்போம் பார்ப்போம். முதலில் யார் சொல்வது அன்பை, முதலில் யார் எய்வது அன்பை, மௌனம் பேசாமலே சொல்ல, மாவி நீரில் கமலம் போலாடி மெல்ல, கனவுகள் அருக கண்ணின் வெளியே என் தோள் மீது நீ குளிர் காய்கின்ற தீ. பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் நெட்டும் ஒரு பட்டுக்குரல் மனதினில் மடிவேனோ, முன்னில் ஒரு காற்றின் களிமுகத்தினில் பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில் வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேனோ. எட்டு திசை முட்டும் என பகலினில் கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில் நெட்டும் ஒரு பட்டுக்குரல் மனதினில் மடிவேனோ, உன்னில் ஒரு காற்றின் களிமுகத்தினில் பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில் வாழ்வில் ஒரு பயணம்
சொல்வது அன்பை? முதலில் யார் எய்வது யார் எய்வதம்பை? மௌனம் பேசாமலே பேசாமலே செல்ல மாவி நீரில் கமலம் போலாடி மெல்ல கனவுகள் வருதே கண்ணின் வெளியே என் தோள் மீது நீ குளிர் காய்கின்ற தீ என் தோள் மீது நீ குளிர் காய்கின்ற தீ குளிர் காய்கின்ற தீ குளிர் காய்கின்ற தீ. ஆமாம், நாங்கள் இப்போ படர் தேமருக்கான மருத்துவ குறிப்பு தான் இப்போ வந்து நாங்கள் கூறியிருந்தோம். மீண்டும் நாங்கள் வந்து மீண்டும் என்னென்ன மருத்துவ குறிப்புகள் இருக்கி அப்படின்னு சொல்லி தான் இன்று வந்து எங்கள் தாமரை வானொலி மூலமாக நாங்கள் வந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்மோடு இணைந்திருங்கள். இது உங்கள் மூத்தர வானொலி தாமரை எஃப்எம். அதாவது வந்து நமது நேயர்களுக்கு வந்து இன்றைய நாள் வந்து மருத்துவ குறிப்பு பகுதியில் வந்து தேமல் வந்து இல்லாதொழிப்பதற்கு அதுக்கான மருத்துவங்களை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து தேமல் வந்து தன்னுடைய முகத்திலேயோ சரி உடலில் இருக்கிற தேமல் வந்து இல்லாதொழிப்பதற்கான மருத்துவ குறிப்புகளை தான் நாங்கள் இப்போது பார்த்து கொண்டு வருகின்றோம். தேமலுக்கு வந்து அதாவது தேமல் வந்து இல்லாதொழிப்பதற்கான சில எளிய வழிமுறைகள் தான். அதாவது நன்கு பழுத்த பப்பாளி பழத்தை எடுத்து நன்கு பிசைந்து கூழாக்கி உடலில் தேமல் உள்ள இடத்தில் தேய்த்து வந்தால் தேமல் வந்து குறையும் என்று தான் கூறியிருக்கின்றன. அதே போல தான் ஷீந்தில் கொடி சிவானர் வேம்பு அப்படின்ற ஒரு பொருட்களையும் அதாவது அந்த சிவானர் வேம்பு அந்த ஒரு பொருட்களையும் வேப்பம்பட்டை கருவுடன் கிழங்கு பரங்கி சக்கை விளக்கெண்ணெய் அதையும் சீந்தில் கொடி 15 கிராம் சிவனார் வேம்பு முற்றின் வேப்பம்பட்டை கருவுடன் கிழங்கு பரங்கி சக்கை பாக்கி 10 கிராம் எடுத்து நைத்து போட்டு 500 மில்லி தண்ணீரில் விட்டு 250 மில்லியாக சுண்டை காய்ச்சி அதில் வந்து 50 கிராம் விளக்கெண்ணெய் விட்டு தேன் பதத்தில் காய்ச்சி சீசாவில் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் காலை மாலை தேக்கரண்டி வீதம் சாப்பிட்டு வந்தால் அந்த படை நோய் குறையும் அப்படின்ட்டு தான் அந்த மருத்துவ குறிப்பு கூறப்பட்டுள்ளது. அதே போல தான் கோவையிலே இடித்து சாறு எடுத்து அந்த சாரை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சாற்றில் கரிஞ்சீரக பொடி 5 கிராம் சேர்த்து அரைத்து அந்த படை மீது வந்து பூசி 1 மணி நேரம் கழித்து குடித்து வந்தால் கரும்படை குறையும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த மருத்துவ குறிப்பு கூறப்பட்டுள்ளது. இது வந்து எங்கள் சித்த வைத்தியரால் கூறப்பட்ட ஒரு மருத்துவ குறிப்பு தான். இது வந்து இலகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்ள ஒரே ஒரு வழி தாமரை வானொலி மூலமாக நீங்கள் வந்து கேட்டு இந்த வைத்தியத்தை நாடலாம் இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக. அதாவது வந்து இயற்கை முறையிலான வைத்தியத்தினால வந்து எந்தவித பாதிப்புகளும் இடம்பெறாது என்று நமது சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறான முறைகளை வந்து செய்தீர்கள் சொன்னால் உங்களுடைய நோக்கி சரியான தீர்வாக கூட அமையும். அதே போல தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எளிய முறையில் வந்து இந்த பொருட்களை நீங்கள் எளிய முறையில் எடுத்துக்கொள்வதாக இருக்கும். அதே போல தான் உங்களுக்கு வந்து பல விதமான நோய்கள்னால வந்து நீங்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அந்த நோய்களுக்கு வந்து சரியான தீர்வு வந்து உங்களுக்கு இன்னும் கிடைக்காவிடின் நம்ம எங்களுடைய தாமரை வானொலியில் வந்து ஃபேஸ்புக் பேஜினூடாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய நோயை வந்து எங்களுக்கு அனுப்பி வைத்துன்னு சொன்னால் உங்களுடைய நோய்க்கு சரியான மருத்துவம் வந்து அதாவது இயற்கை மருத்துவ முறையில் வந்து உங்களுக்கு சரியான தீர்வை நாங்கள் கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதே போல தான் நாங்கள் வந்து இன்றைய நாள் வந்து உங்களுக்கு தேமல் வந்து உடலிலோ சரி முகத்திலோ சரி இருக்கின்ற தேமலை குறைப்பதற்கான வழிமுறைகளை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். புன்னை பூவை எடுத்து நன்கு அரைத்து சிரங்கு உள்ள இடத்தில் தடவி வந்தால் சிரங்கு குறையக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தான் சடைச்சி வேரை மையாக அரைத்து பூசி வந்தால் சொறி சிரங்கு கூட குறையக்கூடியதாக இருக்கும். அதே போல தான் அரிவாள்மனை பூண்டின் இலை குப்பமேனி இலை மஞ்சள் சேர்த்து அரைத்து படர் தாமரை மீது தடவி வந்தால் படர் தாமரை குறையக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது அரிவாள்மனை பூண்டில் இலை குப்பைமேனி இலை மஞ்சள் சேர்த்து அரைத்து வந்தால் படர் தாமரை குறையக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தான் நீங்கள் வந்து 10 கிராம் கசகசாவுடன் 10 கிராம்
நீரடி முத்து சேர்த்து நன்றாக அரைத்து அதை தேமல் உள்ள இடத்தில் பூசி 1 மணி நேரம் கழித்து குளித்து வந்தால் தேமல் குறையக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக இவ்வாறான இயற்கை முறைகளை நீங்கள் செய்து பாருங்க, உங்களுடைய தேமல் இல்லாதொழிக்க முடியும். அதாவது தேமலை உங்கள் உடலில் முகத்தில் இருக்கின்ற தேமலை குறைக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான இயற்கை மருத்துவ முறையினால. அதே போல தான் உங்களுக்கு பலவிதமான, அதாவது உங்களுக்கு தேமல் குறைவதற்கான உங்களுக்கு சில எளிய முறைகளை நாங்கள் நிகழ்ச்சியினூடாக கூறுவதற்கு காத்து கொண்டே இருக்கின்றோம். தொடர்ந்து எமது தாமரை வானொலியை கேட்டுக்கொண்டிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தேமலை குறைப்பதற்கான எளிய வழிமுறைகளை நாங்கள் நிகழ்ச்சியினூடாக கூறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டே இருங்கள். இது உங்கள் தாமரை வானொலி. வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. வணக்கம். நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. புத்தம்புது பாட்டு வந்தா தாண்டவ கோனே, என் ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்து அடிக்கையிலே தாண்டவ கோனே, என் நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. மாட்டு வாழை புடிச்சி மாட கோளம் கடந்து தாமர பூ பறிச்சு தந்தேனையா எம்மச்சினிக்கு. ஆமஞ்சி வீரட்டுக்குள்ள மயில கால அடக்கி தங்க சேயின் எடுத்து தந்தேனையா என் தங்கத்துக்கு. ஏன் ஆனந்திக்கு புடிக்கு முன்னு ஆலமர பொந்துக்குள்ள ஆதியில புடிச்ச கிளி ஆதியிலே பறந்திருச்சே என் பச்சை கிளி. அது பறந்த பின்னே நான் ஒத்த கிளி நாள செத்த கிளி. தந்தன 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 தந்தன. டாக்கிஸுக்குள்ள ரகசியமா நான் குதிக்க பாஞ்சி பூடிச்சானே பாளையத்தான் அந்த ரங்கசாமி. நேத்து நனவாக நாள கனவாக இன்று என் காலடியில் நழுவுதடா மனமுருகுதடா. வந்த தேதி சொன்னதுண்டு, வாழ்ந்த தேதி நெஞ்சில் உண்டு. போகும் தேதி எந்த தேதி ஊரில் யாரும் சொன்னதுண்டா. போகும் தேதி என் போல் கண்டாருண்டா, அதை கண்டு கொண்ட நான் கடவுள் தாண்டா.
பறை 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 விலங்கு விரட்ட பிறந்த பறை கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர்கள் முடிக்கும் புனித பறை கயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இது விடுதலை இசை புது நீரு கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை என் பாட்டன் முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கர்ப்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே, ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே. வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான். நாம் தொடர்ந்து நீங்கள் மருத்துவ குறிப்புகள் பகுதிகளை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறீங்க. அடுத்ததாக அழகு குறிப்புன்னு சொல்லக்குள்ள எல்லாருக்குமே தான் அழகாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. உண்மையிலே பெண்கள் இந்த அழகுன்ற விடயத்தில் பெண்கள் ரொம்பவும் அழகாக தெரிய வேண்டும், மற்றவர்களை விட ரொம்பவும் அழகாக தெரிய வேண்டும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த அவர்களின் அழகு ஒரு விதத்தில் முகம் மட்டும் இல்லை, அவர்களின் அழகு அதே போல தான் அவர்களுடைய முடி கூட ஒரு பெண்ணுக்கு அழகு தான். அந்த முடியை முடியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த தலைமுடி பிரச்சனைகளை போக்குவதற்கான வழிமுறைகளை தான் நாங்கள் இன்றைய நாள் அழகு குறிப்பு பகுதியினூடாக கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். முடி என்ற வகையில் எல்லா பெண்களுக்கும் ரொம்பவும் பிடிச்ச விஷயம் தான் இந்த முடி. எப்போவுமே முடியை தன்னுடைய முடி அழகாகவும் நெடுப்பமாகவும் இருக்க வேண்டும் சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பார்கள். அந்த தலைமுடியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முடி உதிர்தல், அதே போல தான் முடியில் நிறைய பிரச்சனை, அதாவது நீண்டு வளராமை, அப்படியான சில பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த முடியில். இந்த முடியில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தான் இந்த இயற்கை முறையிலான சில டிப்ஸ்களை நாங்கள் நமது நேயர்களுக்காக வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். முடி உதிர்வதை தடுப்பதற்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காய் பொடி, தாண்டிக்காய் பொடி, மருதாணி பொடி, கருவேப்பிலை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, வெட்டி வேர், ரோஜா இதழ், சந்தன பொடி ஆகியவற்றை தலா 10 கிராம் சேர்த்து எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்கவும். இந்த கலவையை 4 நாள் வெயிலில் வைக்க வேண்டும். சூரிய கதிர் பட்டு எண்ணெயில் எசன்ஸ் இறங்கும் பின் வெள்ளை துணியில் அதை வடிகட்டவும். குளிக்கும் முன் இதை தலையில் தேய்த்து வந்தால் முடி உதிர்தல், நரைமுடி குறையும். அதே போல செம்பட்டை முடி கருமையாகவும் பொடுகு நீங்கக்கூடியதாகவும் இருக்கும். இவ்வாறான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக அமையும். அதாவது 1 லிட்டர் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காய் பொடி, தாண்டிக்காய் பொடி, மருதாணி பொடி, கறிவேப்பிலை பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, வெட்டிவேர், ரோஜா இதழ், சந்தன பொடி ஆகிய தலா 10 கிராம் சேர்த்து எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்கவும். இந்த கலவை 4 நாள் வெயிலில் வைக்க வேண்டும். சூரிய கதிர் பட்டு எண்ணெய் எசன்ஸ் இறங்கும் பின் வெள்ளை துணியில் அதை வடிகட்டவும். குளிக்கும் முன் இதை தலையில் தேய்த்து வந்தால் முடி உதிர்தல், நரைமுடி குறையும், செம்பட்டை முடி கருமையாகவும் பொடுகு நீங்கக்கூடியதாகவும் இருக்கும். இவ்வாறான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த குறிப்பு மிகவும் உதவியாக இருக்கும். இவ்வாறான குறிப்புகளை செய்து கொண்டிருன்னு சொன்னால் உங்களுடைய முடியில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும் என்றுதான் நமது நேயர்களுக்கு இந்த அழகு குறிப்பு பகுதியில் முடியில் இருக்கின்ற பிரச்சனைகளை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த முடியினால் உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எளிய வழிமுறைகளை தான் நாங்கள் கூறுகின்றோம். அதாவது இயற்கையான வழிமுறைகள் செய்து கொண்டிருக்கோம். அதாவது எளிய முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இது நிச்சயமாக இவ்வாறான செய்முறைகளை செய்து பார்த்தேன்னு சொன்னால் உங்களுடைய முடிக்கான சரியான தீர்வாக, முடிக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக இது அமையும்.
ஆமாம் மாலினி, அழகான ஒரு அழகு குறிப்பை தான் இப்போ வந்து கூறியிருந்தேங்க. அழகாக பெண்கள் வந்து எப்போ நினைப்பாங்கங்கிற தலைமுடி கூட நீளமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் நினைப்பாங்க நிறைய பெண்கள். அதே போன்று தான் நீங்கள் வந்து முடி வந்து நீளமாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட தலைமுடியில் வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு சில வந்து அழகு குறிப்பு தான் இப்போ வந்து கூறியிருந்தோம். அதே போல் வேப்பிலை ஒரு கைப்பிடித்து ஒரு வேப்பிலை ஒரு கை எடுத்து அதன் பிடியை வந்து நன்றாக வந்து அதை வந்து அவித்து ஊற வைத்து அதன் பின்பு வந்து அவித்து அதை வந்து அந்த நீரை வந்து தலைமுழுகி கொள்ள வேணுமா அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டுள்ளது. அதே போல தான் வேப்பிலை ஒரு கைப்பிடித்து எடுத்து நீரில் வேக வைத்து ஒரு நாள் கழித்து வேக வைத்த நீரை கொண்டு தலையில் நன்கு மஜாஜ் செய்து வந்தால் முடி கொட்டுவது நின்று விடும் அப்படின்னு சொல்லித்தான் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் பொடிகளை கலந்து இரவில் தண்ணீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலுமிச்சை பழச்சாறு கலந்து கலக்கி தலையில் தேய்த்து குளித்து வர முடி உதிர்வு நிற்கும் அப்படின்னு வெந்தயம் குன்றுமணி பொடி செய்து தேங்காய் எண்ணெய் ஊற வைத்து ஒரு வாரத்தில் பின் தினமும் தேய்த்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வந்து அழகு குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா இந்த செய்முறைகளை நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தால் எங்களோட தலையில் ஏற்படும் அந்த முடியில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லித்தான் எங்கள் தாமரை இப்போ வானொலி மூலமாக உங்களுக்கு அந்த அழகு குறிப்பை வந்து நாங்கள் இப்போ வழங்கி கொண்டு வந்தோம். அதே போல் மீண்டும் வழங்க காத்திருக்கின்றார் எங்கள் மாலினி. இப்போ வந்து மீண்டும் கூறிக்கொள்வார், இதோ கேட்டுக்கொள்ளுங்கள். இது உங்கள் மொத்தர வானொலி தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு. ஆமாம், நிச்சயமாக. அதாவது முடியில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி, அதற்கு இயற்கையான வழிமுறையினால் வந்து உங்களுக்கு இயற்கை முறையிலான வழிமுறையில் வந்து எவ்வாறான விடயங்கள் செய்து கொண்டால் தன்னுடைய முடியில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும் என்ற வகையில் தான் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போல தான் நமது நேர்களுக்கு வந்து முகத்திலே சரி உடலே சரி பலவிதமான விடயங்கள் இருக்கும், தான் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அதாவது வந்து அவ்வாறானவர்களுக்கு வந்து உங்களுடைய அழகு வந்து எவ்வாறான வகையில் கூட வேண்டும், என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி எமது ஃபேஸ்புக் வாயிலாக நீங்கள் வந்து எமக்கு அனுப்பி வைத்தீர்னு சொன்னால் அதற்கு சரியான தீர்வு வந்து இவ்வாறான வகையில் செய்து கொண்டீர்னு சொன்னால் உங்களுக்கு சரியான தீர்வாக இது அமையும் என்று நாங்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு கூறுவோம். அதே போல தான் நீங்கள் வந்து எமோட ஃபேஸ்புக் முகவரினூடாக நீங்கள் எம்மோடு இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய முகவரி ஃபேஸ்புக் ஆன்லைன் தாமரை ஃபேஸ்புக் ஆன்லைன் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக நீங்கள் வந்து எம்மோடு இணைந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எம்மோடு பகிர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து சரியான தீர்வாக எமது அழகு குறிப்பு பகுதியினூடாக உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்தும் பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இது உங்கள் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. ஒன்ன தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்டேன், தெரியாம பார்த்து புட்ட ஒன்ன தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்டேன். என்ன நடக்க போகுதோ, எங்கு முடிய போகுதோ, தொல்லையா அச்சிடி தூக்கமே போச்சுடி. செல்லம் நீ சொல்லா காட்டி நான் தூக்கா செல்லம்.
தெரியாம பார்த்து புட்டேன் பொண்ண தெரிஞ்சேதான் மாட்டிக்கிட்டேன். நான் இரும்புல செஞ்ச எறும்புடி விடிற வரைக்கும் குறும்புடி. அண்ணன் என்ன பிஸ்தா பருப்பா காதல் நான் ஏண்டி பெருப்பா என் மேலதான் கைய வச்சா சங்க அருப்பண்டி. தொடர்ந்து வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் நீங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது வந்து நமது நேர்களுக்கு வந்து இன்றைய நாளில் வந்து அழகு குறிப்பு பகுதியினூடாக தலைமுடி பிரச்சனைகளை தான் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். அதாவது தலைமுடி, அதாவது பெண்களுக்கு வந்து தலைமுடி என்றாலும் ரொம்பவும் பிடிக்கும். இந்த தலைமுடியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை தான் நாங்கள் இந்நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது அதே போல தான் முடி வந்து முடி வளர்ச்சிக்கு வந்து என்னென்ன விதமான இயற்கை முறையிலான குறிப்புகளை செய்தால் உங்களுடைய முடி வந்து வளர்ச்சி அதிகமாகும் சொல்கிறத பகுதியை தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதாவது தலைமுடி ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வளர எளிய வழிமுறைகளை தான் நாங்கள் உங்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். வாரம் ஒரு முறை வெண்ணெயை தலைக்கு தடவி மசாஜ் செய்து 1 மணி நேரம் ஊற வைத்து பின் சிகைக்காய் போட்டு அலசி வந்தால் முடியின் வளர்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல செம்பருத்தி பூவை நிழலில் உலர்த்தி பின் அதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் தலைமுடி நன்கு செழித்து வளரக்கூடியதாகவும் இருக்கும். நிச்சயமாக இவ்வாறான இயற்கை முறையிலான சில விடயங்களை நீங்கள், அதாவது இயற்கை முறையிலான சில விடயங்களை இப்படி இவ்வாறான விடயங்களை செய்து கொண்டீர்கள்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய முடிக்கு வந்து நல்ல ஒரு பயனளிக்க கூடியதாக இருக்கும். இந்த எளிய, அதாவது இதுவும் வந்து ஒரு வைத்திய முறை தான். அதாவது வைத்திய முறையில் ஒரு பகுதி தான் இந்த அழகு குறிப்பு. இது வந்து இயற்கை முறையிலான விடயங்களை, அதாவது இயற்கை முறையிலான விடயங்களை வைத்து தான் நமது தலைமுடிக்கான பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக வந்து இந்த இயற்கை முறையிலான வைத்தியங்கள் வந்து தான் அமைகின்றது. அதே போல தான் வெந்தயத்தை இரவில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அதனை அரைத்து தலையில் வந்து தடவி 1/2 மணி நேரம் கழித்து குளிர்ந்த அல்லது வெதுவெதுப்பான நீரில் அலசினால் முடியில் ஆரோக்கியம் மேம்படுவதோடு முடி நன்கு மென்மையாகவும் அடர்த்தியாகவும் வளரக்கூடியதாக இருக்கும். அதே போல தான் கடுக்காய், செம்பருத்தி, நெல்லிக்காய் இந்த 3ஐயும் சம அளவில் அரைத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தினமும் தலைக்கு தடவி வந்தால் முடி நன்கு வளரக்கூடியதாகவும் இருக்கும். இவ்வாறான விடயங்கள் வந்து எளிய முறையில் வந்து உங்களுக்கு நிறைய இவ்வாறான விடயங்கள் வந்து நீங்கள் செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால் இவ்வாறான பொருட்கள் வந்து எளிய முறையிலே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான பொருட்களை கொண்டு வந்து நீங்கள் செய்தீர்கள் சொன்னால் உண்மையிலே வந்து உங்களுடைய முடிக்கு வந்து நல்லதொரு போஷாக்கு கூடியதாகவும், அதாவது முடியில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும். நிச்சயமாக இவ்வாறான முறைகளை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு வந்து இவ்வாறான முறையினால் வந்து எந்தவித பாதிப்புகளும் உள்ளாகாது. அதாவது வந்து எல்லோருமே பயப்படுவார். இவ்வாறான நிறைய விடயங்கள் இருக்கிறது. இதுகளை செய்து கொண்டால் தன்னுடைய முடி வந்து
வளர்ச்சியாவதற்கு பதிலாக தன்னுடைய முடி வந்து உதிர்ந்து விடுமோ என்ற பயங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் நிச்சயமாக இவ்வாறான விடயங்கள் செய்து கொள்வதனால வந்து உங்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் வராது என்று சொல்லி நமது சித்தர்கள் கூறியிருக்கிறார். நிச்சயமாக இவ்வாறான வழிமுறைகளை செய்து பாருங்கள். உங்களுக்கு இதுக்கு அதாவது உங்களுடைய தலைமுடியில் உள்ள பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக இந்த இயற்கை முறையிலான வைத்தியங்கள் வந்து உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கும். அதே போன்று சம்பளத்தை இலையை அரைத்து தலையை தடவை 5.5 மணி நேரமாக நாங்கள் வந்து அதை வந்து தலையில் வந்து பூசிக்கொண்டு இருந்தால் அது வந்து அதன் பின்பாடு நாங்கள் வந்து மொழிகொள்ள வேண்டும். அந்த செம்பருத்தி இலையை வந்து நன்றாக அரைத்து அதை வந்து தலையில் வந்து நாங்கள் தடவிக்கொண்டு 1/2 மணி நேரம் ஊற வைத்த பின் ஷேக்காய் போட்டு அலச வேண்டும். இப்படி வாரம் ஒரு முறை செய்து வந்தால் முடி உதிர்வது குறைந்து முடியின் ஆரோக்கியம் மற்றும் அடர்த்தியாக வரும் அப்படி ஒன்று சொல்லித்தான் என்று வந்து இங்கே சித்த வைத்தியர் கூறுகிற ஒரு மருத்துவ குறிப்பு வந்து அழகு குறிப்பை வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து அதிகாலையிலே நாங்கள் வந்து அழகான மருத்துவ குறிப்போட வந்து தான் பார்த்து கொண்டு இருப்போம். அதே போல் நாங்கள் இன்று வந்து அழகான ஒரு மருத்துவ குறிப்பை நாங்கள் வந்து பார்த்து விட்டு வந்து இருக்கோம். ஆமாம், மீண்டும் நீங்கள் தொடர்ந்திருக்கலாம் எம்மோடு. இது உங்கள் மூத்தர வானொலி தாமரை FM வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு நாங்கள் வந்து மீண்டும் பார்க்க போகிற விஷயம் வந்து இன்று வந்து நிகழ்வுகள், இறப்புகள், பிறப்புகள் அதெல்லாம் நாங்கள் வந்து இன்று எங்களுடைய நேரலுக்காக வழங்க காத்திருக்கின்றோம். மாலினி மீண்டும் வந்து அதாவது வந்து அழகு குறிப்பு, அதாவது அழகு சொல்லக்குள்ள பெண்கள் மட்டுமில்லை ஆண்களுக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும் இந்த அழகு என்ற விடயம். அதுவும் வந்து தன்னுடைய முடி வந்து அழகாக இருக்கணும் என்று வளர வேண்டும். செம்பட்டை முடி வந்து இல்லாதொழிக்க வேண்டும். அதே போல முடி உதிர்வதை தவிர்க்க வேண்டும் என்று இவ்வாறான நிறைய விடயங்கள் வந்து ஒவ்வொருவருடைய மனதிலேயும் வந்து இருக்கும். அது எல்லாவற்றுக்கும் சரியான தீர்வாக இந்த இயற்கை முறையிலான வைத்தியங்களாக அமைகின்றது. அதே போல தான் இந்த அழகை கூட்டிக் கொள்வதற்கு முடி வந்து எப்பவுமே அழகாக இருந்தேன்னு சொன்னால் உங்களுடைய முகம் வந்து ரொம்பவும் அழகாக மாறும். முடி என்றது ஒரு பெண்ணுக்கு உண்மையிலேயே ரொம்பவும் அழகை கூட்டக்கூடியதான ஒரு விடயமாகத்தான் அமைகின்றது. அதாவது வழுக்கையில் முடி வளர கீழாநெல்லி வேரை சுத்தம் செய்து சிறிது துண்டாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வந்தால் வழுக்கை மறையக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே வந்து இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்து சரியான ஒரு மருத்துவ குறிப்பாக இருக்கும். அதாவது வந்து வழுக்கையில் வந்து முடி வளர்றதை வந்து குறைத்து, அதாவது வழுக்கை இருக்கிறவர்கள் வந்து முடி வளர வேண்டும் என்று சொல்லி எண்ணீர்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கீழாநெல்லி வேரை சுத்தம் செய்து சிறிது துண்டாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வந்தால் வழுக்கை மறையக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு முடி வளரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறேன். அதே போல முடி வளர்வதற்கு கறிவேப்பிலை அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து காய்ச்சி தலையில் தேய்த்து வந்தீர்னு சொன்னால் உங்களுடைய முடி வந்து வளரக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து வந்து நமது நேயர்களுக்கு வந்து இந்த முடியினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக இந்த இயற்கை முறையில் வந்து இவ்வாறான விடயங்களை செய்து கொண்டு அவங்களுடைய முடிக்கு சரியான, அதாவது முடிக்கு உள்ள பிரச்சனைகளை சரியான வகையில் தீர்வு கிடைக்க போகிறதுன்னு சொல்லி கூறுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வந்து தாமரை வானொலியோட நீங்கள் இணைந்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் உங்களுடைய முடிக்கு சரியான, முடியில் உள்ள பிரச்சனைகள் சரியான தீர்வுகள் இதனூடாக உங்களுக்கு கிடைக்க போயிருக்கும். அதே போல தான் தொடர்ந்து வந்து எமது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருங்கள். இது அதாவது நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டிய முகவரி www.thamarayfm.com என்ற இணையதளத்தினூடாக எம்மோடு இணைந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் தாமரை ஆன்லைன் ஃபேஸ்புக் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக வந்து நீங்கள் எம்மோடு இணைந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜினூடாக வந்து உங்களுடைய முகத்தில் வந்து அழகை கூட்டிக் கொள்வதற்கு இவ்வாறான நிறைய வழிமுறைகள் இருக்கின்றது. அதாவது முகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கான வழிமுறைகளை வந்து நாங்கள் நிகழ்ச்சியினூடாக உங்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டே இருங்கள். இது உங்கள் தாமரை வானொலி வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினு தந்து போகிறாய், இதயத்தில் ஏனோ பாரம். மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய், விழியினில் ஏனோ நீரம். சில நேரம் மாயம் செய்தாய், சில நேரம் காயம் செய்தாய்.
முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய் இதயத்தில் ஏனோ பாரம் மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய் விழியினில் ஏனோ ஈரம் நீந்தி வரும் நிலாவினிலே 1000 ஞாபகங்கள் நீண்ட நெடும் கனாவினிலே 100,000 தீயலைகள் நெஞ்சமெனும் வினாக்களுக்கு என் பதில் என பல வரிகள் சேருமிடம் விலாசத்திலே உன் பார்வையின் முகவரிகள் ஊடலில் போனது காலங்கள் இனி தேடிட நேரங்கள் இல்லையே தேடலில் நீ வரும் ஓசைகள் அங்கு போனது முன் தடமில்லையே காதல் என்றால் வெறும் காயங்களா அது காதலுக்கு அடையாளங்களா வெயிலா மழையா வலியா சுகமா எது நீ முதல் முறை பார்த்த ஞாபகம் உயிரினில் தந்து போகிறாய் இதயத்தில் ஏனோ பாரம் மழை வரும் மாலை நேரத்தில் மனதினில் வந்து போகிறாய் விழியினில் ஏனோ ஈரம் சில நேரம் மாயம் செய்தாய் சில நேரம் காயம் செய்தாய் மடி மீது தூங்க வைத்தாய் மறுநாளில் எங்க வைத்தாய் வெயிலா மழையா வலியா சுகமா எது நீ தாமரையப்ப வானொலி மூலமாக அளவு குறிப்பதாபவங்க சகோதரி வழங்கியிருந்தா தொடர்ந்து இணைந்து கொண்டிருங்கள். இது உங்கள் மாத்திர வானொலி தாமரையப்பம். ஆமாம், நிச்சயமாக. அதாவது வந்து தன்னுடைய அதாவது முடிக்கான பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை தான் நாங்கள் நிகழ்ச்சியினூடாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். நிறைய போக்குவதற்கு இவ்வாறான விடயங்களை செய்தால் தன்னுடைய முடிவில் இருக்கின்ற நிறைய போக்க முடியும் என்றது தான் நாங்கள் இப்போது உங்களுக்கு கூற இருக்கின்றோம். இளநரை கருப்பாக நெல்லிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் இளநரை கருமையான நிறத்திற்கு மாறக்கூடியதாகவும் இருக்கும். அதே போல நரை போக்க தாமரை பூ கசாயம் வைத்து காலை மாலை தொடர்ந்து குடித்து வந்தால் நரை மாறிவிடும் என்று கூட கூறப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கறிவேப்பிலை மற்றும் சின்ன வெங்காயம் ஆகியவற்றை வந்து நன்றாக அரைத்து அப்படியா மாலினி? ஆமாம், நிச்சயமாக. அதாவது வந்து முடி வந்து கருமையாக மாறுவதற்கு தான் சில முறைகளை கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். கறிவேப்பிலை மற்றும் சின்ன வெங்காயம் ஆகியவற்றை அரைத்து அதனை தயிருடன் சேர்த்து கலந்து தலையில் தடை 10 நிமிடம் ஊற வைத்த பின்பு அலசினால் முடி உதிர்வதை குறைத்து முடி நன்கு கருமையாக வளரும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த ஒரு அளவு குறிப்பில் வந்து கூறப்பட்டுள்ளது. இங்கே மாலினி அதை விரிவுபடுத்தி சொல்லுவா இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக. அதே போல தான் வந்து முடி கருப்பாகவும் நீளமாகவும் வளர வேண்டும் என்று நினைத்தீர்னு சொன்னால் ஆலமரத்தின் இளம்பெஞ்சுவே செம்பருத்தின் பூ இடித்து தூள் செய்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி ஊற வைத்து தலைக்கு தேய்த்து வர முடி கருப்பாக மாறும் என்று தான் கூறியிருக்கிறது. அதே போல் காய்ந்த நெல்லிக்காய் பவுடராக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேய்த்து வர முடி கருமையாக மாறும். அதே போல் தலைமுடி கருமையாகவும் மினுமினுப்பு பெறவும் அதிமதுரம்
20 கிராம் 5 மில்லி தண்ணீர் காய்ச்சி ஆறிய பின் பாலில் ஊற வைத்து 15 நிமிடம் கழித்து கூந்தலில் தடவி வர 1 மணி நேரம் ஊற வைத்து குளிக்க வேண்டும். இவ்வாறு குளித்துன்னு சொன்னால் தலைமுடியில் வந்து கருமையாகவும் மினுமினுப்பாகவும் மாறும்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அதே போல தான் முடி வந்து எப்போவுமே அழகாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த முடியை வந்து அழகு பெறுவதற்கு வந்து 2 தக்காளியை நன்கு அரைத்து அதை தலையில் தேய்த்து அரை மணி நேரம் மூறியதும் சிகைக்காய் போட்டு தேய்த்து பின் தலைமுடியை தண்ணீரில் அலசவும். இதை வாரம் ஒரு முறை செய்து வந்தால் தலைமுடி பளபளப்பாக மாறும் என்று சொல்லித்தான் கூறியிருக்கின்றார். அதே போல தான் உங்களுக்கு வந்து முடியில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கும் வகையில் தான் நிகழ்ச்சியினூடாக வந்து முடியில் உள்ள பிரச்சனைகளை இவ்வாறு தீர்த்து கொள்ள முடியும். அதற்கு செய்ய வேண்டிய இயற்கை முறையிலான இயற்கை முறையிலான வைத்தியங்கள் தான். இவ்வாறு செய்து கொண்டிரு சொன்னால் உங்களுடைய முடியில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீரும் என்ற வகையில் தான் நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதே போல தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தேன் சொன்னால் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் ஊடாக வந்து அடுத்ததாக இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள் அதே போல இன்றைய நாளில் பிரபல்யமானவர்களின் பிறப்புகள் இறப்புகள் பகுதிகளை தான் நாங்கள் உங்களுக்காக கூறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து வந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டே இருங்கள். இது உங்கள் தாமரை வானொலி. வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளும் உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ போனதெல்லாம் கனவினை போல் உதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் சொற்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமென்றோ நானும்
நானும் ஓர் கனவு, இந்த ஞாலமும் பொய்தானும். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும். சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும். கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளும். உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ, அற்ப மாயைகளும். உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. மருத்துவ குறிப்பை கூட நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். அதே போன்று அளவு குறிப்புகளையும் பார்த்து இருக்கின்றோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிற விடயம் நிகழ்வுகள், இறப்புகள், பிறப்புகள் ஆகியவற்றை தான் இப்போ பார்க்க போகின்றோம் இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக. அதாவது இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள் பகுதிகளை தான் நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றோம். அதாவது 1656 போலந்து மற்றும் லித்துவேனிய படைகள் வார்சாவில் ஸ்வீடனின் படைகளுடன் போரை ஆரம்பித்தன. ஸ்வீடன் படைகள் இப்போரில் வெற்றி பெற்ற நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. 1872 ஐக்கிய இராச்சியத்திலும் அயர்லாந்திலும் இரகசிய வாக்கெடுப்பு முறை நடைமுறைப்படப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாளில் கருதப்பட்டுள்ளது. அதேபோல் இடம்பெற்ற வெறும் சூறாவளியில் பல கொல்லப்பட்டனர். வீடுகள் மற்றும் பலர் தொலை தொடர்புகள் சாதனங்கள் கூட சேதமடைந்த ஒரு நாளாக இன்றைய நாளில் கருதப்பட்டுள்ளது. நிச்சயமாக. அதே போல் 1944 இரண்டாம் உலக போரில் ஏற்பட்ட பல தோல்விகளை அடுத்து ஜப்பானிய பிரதமர் டோஜோ பதவியை துரத்த நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. அதுபோல் 1965 சோவியத்தின் சோன் 3 வெண்கலம் ஏவப்பட்டதாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. அதே போல் 1966 நாசாவின் ஜெமினி 10 வெண்கலம் ஏவப்பட்டதும் இன்றைய போல் ஒரு நாள் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போலதான் 1916 யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பெரும் சூறாவளியில் பலர் கொல்லப்பட்டனர். வீடுகள் மற்றும் பல தொலைத்தொடர்புகள் சாதனங்கள் சேதமடைந்த ஒரு நாளாகவும் கருதப்படுது. 1976 விஜயட்நாமம் ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்துள்ள ஒரு நாளும் இன்றைய நாளில் தான் கருதப்பட்டுள்ளது. அதே போல் 1982 குவாத்தமாலாவில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 262 மாயன் பழங்குடியினர் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு நாளும் இன்றைய நாளில் தான் கருதப்பட்டுள்ளது. அதே போன்று 1984 கலிபோர்னியாவில் மக்டோனாவில் உணவகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு நிகழ்வில் 21 பேர் கொல்லப்பட்டனர், 19 பேர் படுகாயமடைந்தனர். ஒரு சோகமான செய்தி கூட இன்றைய நாளில் தான் கருதப்பட்டுள்ளது. அதே போன்று 1997 மும்பாயில் 10 சிறுவர்கள் காவல்துறையினால் கொல்லப்பட்ட ஒரு நிகழ்வும், பின்னர் சுமார் 8000 தலித் மக்கள் கலகத்தில் ஈடுபட்ட ஒரு நாளும் இன்றைய ஒரு நாளில் தான் சோகமான ஒரு செய்தியில் கூறப்பட்டுள்ளது. 1852 ஆண்டு பப்புவா நியூகினிஸ் அடிகட சூறாவியில் 3000 பேர் வரையில் கொல்லப்பட்ட ஒரு சோகமான செய்தியோடு இன்றைய நாளை தான் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று நாங்கள் இன்றைய நாளை இந்த நிகழ்வுகள் கூட பார்த்துருந்தோம். அதே போன்று பிறப்புகள் தான் இப்போ பார்க்கிருந்தோம். 1852 பால் கிராஷ் ஜெர்மானிய அமெரிக்க எழுத்தாளர் கூட இன்றைய நாளில் தான் பிறந்திருக்கின்றார். அதே போன்று 1853 என்டிர் குரோன்சஸ் நோவால் பரிசு பெற்ற ஒரு இயன் பிளானர் என்ற ஒரு படப்பிடிப்பாளரோடு இன்றைய நாளை தான் பிறந்திருக்கின்றார். அதே போன்று 1909 ஆண்டு இரா கிருஷ்ண தமிழக திரைப்பட இயக்குனர் கூட இன்றைய நாளை தான் பிறந்திருக்கின்றார் என்ற நிகழ்வு கூறப்பட்டுள்ளது. அதே போல் 1919
மெகு அசன் பாக்கியராஜா படப்பிடிப்பாளர் கூட இன்றைய நாளை தான் பிறந்திருக்கின்றார் செய்தியும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் நாங்கள் இறப்புகள் பிறப்புகள் நிகழ்வுகள் கூட இன்றைய காலப்படுதலே வந்து நாங்கள் அழகாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதே போல மீண்டும் வந்து இறப்புகள் பிறப்புகள் நிகழ்வுகள் கூட பார்த்து இருக்கின்றோம். தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு தான் இணைந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இன்றைய நாளில் இடம்பெற்ற நிகழ்வுகள், அதே போல் இன்றைய நாளில் பிரபல்யமானோர்களின் பிறப்புகள் பகுதிகளை தான் நீங்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கிறது. அதே போல் இன்றைய நாளில் வந்து பிரபல்யமானோர்களின் இறப்புகள் பகுதிகளை தான் நீங்கள் பார்ப்பதற்காக இருக்கின்றீர்கள். அதாவது 1610ஆம் ஆண்டு கரவாஜியோ என்றவர் வந்து இன்றைய நாளில் வந்து இறந்திருக்கிறார். இவர் வந்து இத்தாலிய ஓவியர் ஆவர் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல் 1721 ஆண்ட்வான் வாட்டு ஆகியவரின்
இன்றைய நாளில் தான் இறந்திருக்கின்றார். இவர் வந்து பிரான்சிய ஓவியராகவும் கருதப்படுகின்றார். அதே போல் 1817ஆம் ஆண்டு ஜேன் ஆஸ்டேன் என்றவரும் இன்றைய நாளில் தான் இறந்திருக்கின்றார். இவர் வந்து ஆங்கிலேய எழுத்தாளராகவும் காணப்படுகின்றார். அதே போல் 1931ஆம் ஆண்டு ஆஸ்கர் மின்கோவஸ்கி என்றவரும் இன்றைய நாளில் இறந்திருக்கின்றார். இவர் வந்து ஜெர்மானிய நோபியலாளர் வானவியலாளருமாகவும் காணப்படுகின்றார். அதே போல தான் வந்து தொடர்ந்து வந்து நமது நிகழ்ச்சி வந்து நிறைவு பெறக்கூடிய நேரமும் நெருங்கிவிட்டது. அதே போல நமது தாமரை வானொலியோடு இணைந்து கொண்டே இருங்கள். அடுத்ததாக வந்து வடபோச்சி நிகழ்ச்சியோடு நமது இணையறதுக்காக எங்க விஜய் காத்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து வந்து நீங்கள் வணக்கம் தொடர்ந்து வந்து தாமரை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொண்டே இருங்கள். எமது நிகழ்ச்சி வந்து நிறைவு பெற நேரம் வந்து விட்டது. அதே போல் நாளையும் வந்து வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு உங்களோட இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே மாலி என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஈஸ்வரி.
அருமையான காலை பொழுதில் அழகான வணக்க தாமரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீங்க. மீண்டும் இப்பொழுது முதல் நீங்கள் 11 மணி வரை வடபோச்சி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை